சரி, எல்லா வேலையும் முடிச்சு இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்டா, கடையில் போய் மதிய சாப்பாடு, இன்றைக்கு ஒரு மீன் சாப்பாடு வாங்கி வந்தேன். அதே மாதிரி இதெல்லாம் ஃபுல்லாக உடைச்சாச்சு. உடைச்சி பைப் லைனிங் எல்லாம் செஞ்சுட்டேன். அளவான தண்ணியை விட்டு இது வந்து சப்சா விதைகள் இதுலேயும் ஒரு கொஞ்சத்தை போடுவோம். அவங்க குப்பை கொளுத்தியாச்சு. அப்படி குப்பையை டீதண்டு எல்லாம் ஃபுல்லாக கிளீன் பண்ணி ஃபுல்லாக நல்ல வடிவாக எரியுது. இங்கே மீனை முட்டாள் மீன் பொறிச்சு வச்சுருக்காங்க. நேற்று மீனும் வரியா கரையில் மிஞ்சிட்டு நேரத்தை பொறிச்சு வண்டியா. ஒரிஜினல் பானம் என்ன சொல்கிறது, உடம்புக்கு நல்ல ஒரு விஷயம். இதில் எந்த விதமான கலப்படமும் இல்லை. நீங்கள் கண் நடத்துங்க சீனியோ எந்த எதுவுமே போட இல்லை. அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். அதாவது வந்து இன்றைக்கி எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான். நேற்றைய தினம் வந்து பார்த்துருப்பீங்க, சாமி இங்கே இல்லைன்னு சொல்லி வந்து வீடியோ போட்டிருப்பேன். எவ்வளோ துன்பங்கள் கஷ்டங்கள்னு சொல்லி என்ன சொல்கிறது, சாப்பாடுகள் அது இதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள். அப்படியே சாப்பாடு துன்பங்கள்ன்ற மாதிரி இப்படியே வந்து தனியாக இருக்கிறதுன்றது வந்து என்ன சொல்கிறது, தனியாக இருக்கிறது, இப்படியே வழியில் போயிட்டு வர்றது, வீட்டை நிற்கிறது என்ற மாதிரி தான் இருக்கும். என்ன வீட்டில் கொஞ்சம் வேலைகள் இருந்தபடியால் சும்மா இதாக போயிட்டுது. இன்றைக்கு எல்லாமே வந்து ரெண்டு நாளைக்கு முன்னமே வந்து ஒரு சில வேலைகள் வந்து இங்கே நான் செய்ய வேண்டும்ன்றது. ஏன்டா சர்மி அங்கே அந்த கிச்சன் அந்த வேலை செஞ்ச நாட்களில் இருந்தே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறது. தன் அந்த பாத்திரங்கள் அடுக்கி வைக்கக்கூடிய மாதிரி செட் பண்ணி தர சொல்லி, அதே மாதிரி தண்ணி டேப் கூட இருந்து பார்க்க தெரியும். முன்னிலே வந்து கஷ்டம் தானே தொழிலாம் வந்து செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமான்னு சொல்லி. இப்போ இதே நான் இப்படி சொல்கிறேன்னா உண்மைக்குமே வந்து ஒரு பொம்பளைன்ற உணர்வுகளை வந்து புரிஞ்சு எல்லாருமே செய்ய வேணுமே. தாயாக இருந்தால் தாய்க்குரிய இதை வந்து பிள்ளைகள் கண்டிப்பாக செய்ய வேணுமென்ற மாதிரி, மனைவியாக இருந்தால் கணவன் செய்யணும்ன்ற இப்போ இல்லை. அப்போ இதெல்லாமே வந்து ஒரு சர்ப்ரைஸாக நான் செய்து வைக்க வேணும். இப்போ அவங்க வந்து வரும்பொழுது இதை பார்க்க ஒரு வித்தியாசமாக இருக்க வேணுமே. அப்போ அதனடியால் தான் நான் இதை வந்து கொஞ்சமாக நான் உங்களுக்கு தெரியும், நான் என்ன வேலை செய்கிறதா இருந்தாலும் வீட்டில் நீ கேட்க ஒரு கொஞ்சம் செய்வேன், வெளியில் நீ கேட்க வெளியே ஃபுல்லாக பார்ப்பேன். அப்படி தான் நான் 2 காலையில் ஒழுங்கின நேரத்தில் இருந்து இந்த வேலையை வந்து முடிக்க வேணும். இது வந்து கிட்டத்தட்ட 2 நாளாக இருக்கும். நான் 2 நாளாக பட்ட பாடுகள், 2 நாளாக கடையில் சாப்பாடுகள் எல்லாமே வந்து இதில் நான் வீடியோவில் இருக்குது. அப்படி 2 நாளில் முழுக்க முடிக்க வேணுமென்றதுக்காகவே எல்லா வேலையும் செய்து திருப்தியான முறையில் முடிச்சிருக்கிறேன். அப்போ அதுக்காக உங்களுக்கு நான் முடிச்சிருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து காட்டுறேன். இதுக்கு ஏன்னு சொல்லி இது பிள்ளைகளுக்கும் வந்து ஒரு ஓகேப்பாக இருக்கும் என்று சொல்கிறேன். ஒரு சினப்படாமல் ஒரு வேலையை செய்ய வேணும், பிள்ளைகளுக்கும் செய்ய கொடுக்கணுமென்றக்காண்டி. இப்போ வேறு உங்களுக்கு காட்டுறேண்ணே. இந்த பூங்கண்டோல் எல்லாம் வந்து இங்கே தூரம் அவங்க நான் வளமையாக போட்டிருக்க கோஸ் பேப்பர் பாருங்க. இது சர்மி வேண்டி வாங்கினேன். இந்த கோஸ் பேப்பர் இந்த இழுக்கிறாது, சின்ன பிள்ளைகளோடு இழுக்கலாம். மோனிக்கா காமிச்சியாக்கூட சிலவில் என்னாலே இழுக்கலாம் இருக்கும். தண்ணியோடு இருக்க அவ்வளோ வெயிட். அப்படி இருந்து அங்கே ஒரு சின்ன கோஸ் பேப்பர் கிடக்குது. அப்போ இதுக்கு வந்து ஒரு பக்கத்தை டேப் அடித்து கொடுத்தா தான் சரி. இந்த லைனை விட்டுட்டோம். அதே மாதிரி அந்த லைனுக்கு ஃபுல்லாக வந்து வேண்டியக்காண்டி செய்திருக்கிறேன். அப்படியே இங்கே இதில் பாருங்க மிளகா கண்டு வேணும் வச்சுக்கிறேன். இது அப்படியே கண்டிப்பாக இது மிளகா பூத்து மிளகா புடுங்கி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதே உங்களுக்கு நான் பூக்கிற நிறம் வந்து காட்டுறேன் மிளகாய் எப்படின்றது. அதே மாதிரி இஞ்சல் பக்கம் இருக்கிறதுக்கு நான் அரைவாசி அண்டைய குறையில் காட்டியிருப்பேன். இந்த ஃபுல்லாக இந்த திருப்தியாக வேலை முடிஞ்சு இன்றைய காலம் தான் ஃபுல்லாக முடிச்சது. அப்போ இதுகளிலேருந்து பக்கத்தை நாங்கள் டப் போட்டு விட்டோம்னு சொன்னால் மோனிக்கா தண்ணியை ஊற்றண்டாஞ்சு இதில் இருந்துட்டு ஊற்றக்கூடிய மாதிரி இருக்குமே தண்ணியை பக்கத்தில். அப்படி அதுக்கு பக்கத்தில் ஊற்றலாம். அப்போ இந்த லைன் ஃபுல்லாக இந்த கண்ட்ரோலுக்கு எனக்கு இப்போ நான் பாத்தியெல்லாம் கோழி விடணும். அந்த கதவை திறந்து விட்டுஞ்சு பப்பாசி நல்ல பெருசாக பப்பாசியாக இருந்தது. பப்பாசியும் பிலாவும் அதை கதவை திறந்து விட்டுறது கவனிக்காமல் சின்ன குளோரியில் அதெல்லாம் ஃபுல்லாக கடிச்சிட்டு உண்மையிலே சரி நான் கவலையாக இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி இதெல்லாம் ஃபுல்லாக உடைச்சி பைப் லைனிங் எல்லாம் செஞ்சு அங்கே எல்லாம் அதுலேயும் பைப் ஊட்டியாச்சு. அப்போ இதுதான் சாமி இங்கே வந்து இதில் சமைச்சிட்டு சட்டிவானை வந்து எனக்கு கழுவுறதுக்கு தூரம் இல்லாமல் இதில் பக்கத்தில் இருக்கணுன்ற கணிஞ்சு இதுலேயும் ஒரு தண்ணி டேப் போட்டு விட்டுக்கிறாங்க. இதில் வந்து ஒரு சட்டிவானை கவுக்கக்கூடிய மாதிரி இப்படி ஒரு பறன் ஒன்று அடித்து கொடுக்க வேணும். அதாவது இந்த சிவரில் பூட்டி போட்டு இப்படி அடித்து விட்டுண்டா இது சண்டை கழுவி போட்டு இதுலேயே அடுக்கி விடுவாளோ, அடுக்கி தேவைக்கு எடுத்து கொள்ளலாம் வேணும் ரெண்டது மாதிரி. அப்போ ஒவ்வொன்றையும் செய்து கொடுத்தா ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணுமென்றதுக்காண்டி தான் இதுவும் ஒரு கவலை. இது மோனிகான்ற நினைவுக்குரியது. அப்படியே
இந்த கொக்காரி ஒன்று விழுந்து மேல் பனையிலேருந்து கொக்காரை விழுந்து அப்படி நடுவால் முறிஞ்சு ஓட்டுது. இதையும் மாடு கடிச்சிட்டு அன்றைக்கு நான் இப்போ எல்லாமே ஓகேயா இருக்குது. இப்போ எல்லாமே செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. சரி, இந்த நம்மளை மட்டும் செய்து முடிக்க வேணுமென்ற காரியம் ஃபுல்லாக எல்லாம் செஞ்சுட்டேன். எனக்கு சீமெந்து இல்லை, சீமெந்து எடுத்து கொண்டு வந்தேன். சீமெந்து எடுத்து கொண்டு வந்ததுக்கு பிறகு தான் மற்ற வேலைகளை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு வீட்டுக்கு வந்து பூங்கொண்டு மாதிரி தண்ணி டைப் பக்கத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் பூங்கொண்டு எல்லாம் வந்து குயிக்க வேலைக்கு சிறப்பாக வரும், சிறப்பம்சமாக வரும். தண்ணி ஊற்றலைன்னு சொன்னால் எல்லாம் புஷ்வானமாக போயிடும். மிஞ்சாலும் இதெல்லாம் இப்போ நல்லபடியாக வருது. இந்த கண்டெல்லாம் நல்ல நீட்டாக வருது. இதெல்லாம் தண்ணி ஊற்றல் 2 நாள் நான் கவனிக்கவும் இல்லை. அப்படியே சோர்ந்து போய் அப்படியே புஷ்ஷண்டு போயிட்டுது. இப்போ இந்த ஒரு தண்ணி ஊற்றினோன்னா கொஞ்சம் உசுராக வந்துட்டுது. அதே மாதிரி தான் பாருங்க, இதுவும் வந்து பூக்க போகுது. இந்த எல்லாம் போய் இதில் வந்து என்ன கடிச்சிருக்குமுன்னு தெரியும். கிடக்கு எனக்கு கடிச்சு அதை கத்தியால் ஒட்டினதோ தெரியல. அப்படி கிட கத்தியால் ஒட்டின மாதிரி என்னென்னு தான் தெரியல. 2 சொன்னாலும் டேமேஜாக இருக்குது. இந்த என்னென்னு விளங்குது இல்லை. அது பெரிய ஒரு கவலையாக கிடந்துச்சு. இதை பார்த்தது 2500 உண்டு விலை கொடுத்து கூட வகையில் கொடுத்து வாங்கி கொண்டு வந்தது. காலகாலமாக அப்படி இருக்குமென்றது நினச்சது. சரி பார்ப்போம். இது நான் முதல் நாளே வந்து கடையில் இந்த பைப்புகள் வந்து வாங்குறதுக்காக வந்து நிற்கிறேன் பாருங்க. அது வந்து ஒரு 4-5 பைப் வந்து வேணும். அப்போ அதனுடைய அளந்து எடுத்துகிட்டு போகணும். பைப்பு மற்றதுக்கு வர சொக்கேட்டுகள் ஒட்டுற கம் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போகணும். அது சரியான அளவு தெரியல. அப்படின்னு ஓரளவு எடுத்துகிட்டு போகிறோம். காணாதுன்னு சொன்னால் பிறகு வந்து வாங்கலாம்ன்றது மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எங்களுக்கு நீளமாக தேவைன்றதுக்காக இந்த பாருங்க ஓரளவான பைப் தான். இந்த பைப் வந்து 3/4 இன்ச்சு பைப் தான் எடுக்கிறோம். தண்ணி டைப்புக்கு போடுறதுக்கு தானே. இனி இப்படி எடுத்துக்கொண்டு தோளில் வச்சு கொண்டு தான் பைக்கில் போகணும். பைக்கில் போயிட்டு இனி அங்கே கொண்டு போய் இந்த மாதிரி செய்கிறது ஒவ்வொன்றையுமே வந்து தெளிவாக பார்க்கலாம். ஓகே சரி பாருங்க, இதை பைப் தோண்டி இதுக்கு தான் கொண்டு வந்துருக்குறேன். இதுதான் பட்டி ஃபுல்லாக வந்து அங்கே எங்களோட கிச்சனுக்கு வந்து டைப் போடணும். அதில் நான் கொண்டு வைப்பேன்னு பார்ப்பேன். சரி அது பாருங்க, பைப் வந்து வாங்கி வந்துட்டு இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் இப்போ ஃபுல்லாக கிடங்கெல்லாம் வந்து கிண்ட வேணும்ன்ட்டு அங்கே தொங்கலுக்கான கொண்டு போகணும். கொண்டு போகணுன்றோடைய ஃபுல்லாக மண் எடுக்க வேணும்னு சொன்னால் என்ன சொல்கிறது, மம்படி வேணும். வந்து மம்படியால் இப்போ எடுத்து கொண்டு இருக்கணும். மம்படியால் ஃபுல்லாக எடுக்க வேணும். அந்த நீளத்துக்கு 30 அடி அளவு தூரம் இருக்குது. 30 அடி அளவு தூரத்துக்கு எடுக்கணும். சரி இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்து விட தான் நாங்கள் பூங்கொண்டலுக்கு தண்ணி ஊற்றுறதுலேருந்து எங்களோட கிச்சன் வேலைக்கு எல்லாமே வந்து சரியாக இருக்கும். அப்போ இந்த வேலையை முழுக்க செய்து மழை மட்டும் கொடுக்க வேணும். இதை செஞ்சுட்டு கிட்ட ஃபுல்லாக கிடங்கு எடுத்துகிட்டு பார்ப்போம். சரி இப்போ வந்து விடிஞ்சிட்டுது. இந்த ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்ற வேணும். பூமரம் பற்றிக்க மாமரத்தை பாருங்கள். இது வைக்க பார்த்துருப்பீங்க. ஒரு கணக்கான ஒரு கண்டான் இருந்தது. இப்போ எப்படி பெருசாக வந்துட்டுன்னு சொல்லி இது இன்னும் ஒரு வருஷத்தில் நல்லா நீட்டாக வந்துடும். அதே மாதிரி ஜம்பு பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் வந்து மீனக்கடை வேணும். அப்போ நானும் இங்கே இல்லைன்னு சொன்னால் கண்டுவெல்லாம் பாடி இருக்குமே. அப்போ அதனடியால் தான் கமுக்குது. அப்போ ஒவ்வொன்றையும் நின்று கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி அங்கால என்ன பிரச்சனை இங்கே அவங்க தண்ணியை போகிறதுக்கு இங்கே பைப் லைன் ஒன்று செய்கிறதுக்குன்னு சொல்லி அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அதுக்கும் வந்து என்ன சொன்னால் வேலை முடியலை. அங்கே அந்த கொட்டிலுக்காண்டி கொட்டிலுக்கிட்ட கொண்டு போகணுமென்றக்காண்டி அதில் விட்டுருக்குறேன். இந்த மாதுளையை பாருங்க, இந்தா எல்லாம் காஞ்சிட்டுது. இப்போ 2 நாள் நான் தண்ணி ஊற்றல. எல்லாம் சார்மி பார்த்து வாங்கி கொண்டு வந்தது. அதே மாதிரி இது வந்து சாப்பாட்டுக்கு எடுக்கிறதுன்னு சொல்லி கொண்டு வந்து வச்சது. நல்ல ஒரு அல்சர்காரருக்கு எல்லாம் இது வந்து சொதி வைக்கலாம்னு சொல்லி நல்ல இல்லை என்று சொல்லி காண்றது. அதே மாதிரி கருவேப்பமில்லை கண்ட பாருங்க. இந்த கருவேப்பமில்லைக்கு தூளல் வறுக்கணும் போகணும்னு சொன்னால் அதுக்கெல்லாம் அலைஞ்சி திரிகிறது அங்கே இங்கேன்ட்டு எடுக்கணுமெண்டு. அப்போ அதனுடைய அல்லாது பட் இந்த கண்டு தான் கொஞ்சம் வளர்ச்சி வந்து சரியான குறைவாக இருக்குது. இதை வச்சிருப்பீங்க கூடுதலாக வளரணுமெண்டா என்ன செய்யலாம் என்றது எனக்கு மறக்காமல் சொல்லுங்க. சரியான குறைவு இது நான் வச்சு இப்போ 9 மாதம் பெற போது
ஆனால் சரியான குறைவாக இருக்குது இந்த வளர்ச்சி. இது தண்ணி ஊற்றியும் எல்லாம் வேஸ்ட்டாக போட்டு இந்த வாய்க்கால் மாதிரி இங்கே இப்படி கிண்டி பைப்பை விட்டுருக்குறேன். அப்போ அதனடியால் தண்ணி போகிறதும் கொஞ்சம் சிக்கலாக தான் கிடக்கு. சரி, அதே மாதிரி வந்து ஃபுல்லாக எல்லா லைனுக்குமே வந்து தண்ணி விட வேணும். அதே மாதிரி இந்த லைன் இந்த கொஞ்சம் மரங்கள் வச்சது காணாது. இந்த ஃபுல்லாக எல்லாத்துக்குமே தண்ணியை விட்டுட்டு பார்ப்போம். அதே மாதிரி இப்போ கைநர் மானிட்டு தண்ணியை தான் வேலை செஞ்சு கொண்டுட்டு நான் விட்டு இல்லை இந்த பக்கம் குப்பையெல்லாம் கொடியெல்லாம் கொடி தொங்கி போய் கிடப்பேன். கொடியா இந்த ஃபுல்லாக எல்லாம் கொடியாக கிடக்கு. அப்போ எல்லாத்தையும் இழுத்து எல்லாம் வெட்டி ஃபுல்லாக இந்த இடத்துக்கு துப்புரவா கொஞ்சம் அப்படி கொடி பத்த மாதிரி கிடக்கு. இது இந்த தென்னம்பிள்ளையே வந்து வளர விடாது அப்படி கொடி பிடிச்சேன்னு சொன்னால். அப்போ அடியால் எல்லாம் கூட்டி துப்புரவாக்கி க்ளீன் பண்ணி அந்த வண்டியில் குப்பை ஏற்றியாச்சு. கொண்டு கொளுத்துறாக்கு இதில் வச்சு கொளுத்தவும் கூடாது. அப்போ அதனடியால் கொண்டு குப்பையெல்லாம் போட்டு அங்காள் வச்சு கொளுத்த போகிறோம். அதேமாதிரி அங்கே தேசி கண்டு 2 இதில் 2 அதில் 1 நிற்கிது. இதை கொண்டு போய் அங்காள விட்டுலாம் ஃபுல்லாக கொளுத்தி போட்டு தான் சர்மி வந்து பார்க்க எல்லாம் துப்புரவு கிடக்கு நீட்டெல்லாம் கிடக்குன்னு சொல்லி கொண்டு நிற்கும். வந்து தனக்கு வந்து இப்போ ஒரு ஓய்வு இல்லையோ அதனடியால் எல்லாத்தையும் திருப்தியாக செஞ்சு விட வேணும். ஓகே, கிடத்து இப்படி கிடக்கிற இடம் நல்ல ஒரு க்ளீனாக மாற்ற வேணும். மாற்றிட்டு பார்ப்போம். இனி இந்த இடத்த குப்பையெல்லாம் கொண்டு போயாச்சு. இனி இந்த குப்பை வாரிக்கால் ஃபுல்லாக இழுக்கணும், இழுத்து க்ளீன் பண்ணணும். சர்மீனாக்கு முன்ன எங்கேயோ இப்படியை விட்டு சுற்றி கொண்டு இருக்கிறேன்ட்டு என்ன சொன்னால் வீடியோ போட்டிருந்தாலும் வீடியோ பார்த்துருப்பா. நான் வீடியோவும் போடலை தானே, எனக்கு தான் ஸ்டார்ட் பண்ணணும் வீடியோ போடுறாக்கும். அப்படியே நீங்கள் இந்த ஃபுல்லாக கூட்ட வரும் துப்புராக்கி விட்டுட்டு பார்ப்போம். சரி, இப்போ அங்கேருந்து ஃபுல்லாக கூட்டி கொண்டு வந்துட்டேன். இந்த ஃபுல்லாக கூட்டியாச்சு. அதேமாதிரி இஞ்சால ஃபுல்லாக கூட்ட வேணும். சரியான கஞ்சலாக இருக்குது. மேலே வந்து இந்த கிளிசரைன்னு தான் சில பேர் பேசுகிறது. கிளிசரை இந்த கிளிசரையை பாருங்க கொஞ்சம் இதில் எந்த இலையில் கொட்டுப்படும். இப்போ இதை ஃபுல்லாக கூட்டணும். கூட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்ப்போம். பாருங்க குப்பை கொளுத்தியாச்சு. அப்படி குப்பையை தீரண்டு எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃபுல்லாக நல்ல வடிவாக எரியுது. வடிவாக அதே மாதிரி இங்கே நல்லபடியாக சுத்தப்படுத்தி விட்டு கிடக்கு. நீங்கள் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்ற பின்னேரம் ஆயிடும். 6 மணி 5 மணி ஆகிடும். இங்கே எல்லாத்தையும் படியாக துப்புரவாகி கொண்டு இதெல்லாம் தட்டி தட்டி வடிவாக கொளுத்த வேணும். கொளுத்தினா தான் சரி. சரி, இதை பாருங்க அப்படியே இஞ்சான பைப் போட்டுட்டேன். அதை சேர்ந்து வெட்டி போட்டு அடுத்த நாளெலாம் இப்போ விடிய காலமாக பார்க்குறேன்டா. இது சர்மீண்ட விருப்பமே என்று சொன்னால் இந்த கொட்டிலுக்கு வந்து இது கண்டிப்பாக அதில் ஒரு தண்ணி டேப் தேவை. மற்ற இந்த சட்டி வான் அடுக்கிற மாதிரி ஒரு பரன் தேவையுண்டு. அதை வந்து செய்து கொடுக்கணுன்றதுக்காக தான் நிற்கிறேன் முக்கியமாகவே. அப்போ இதில் தான் நான் அந்த தண்ணி டேப்பையும் பூட்டி பரன் அடிப்போம்னு நினச்சினா நான் அது கிட்ட செய்கிற மாதிரி வசதி வராது. அப்போ அதனடியால் இதில் இருந்து நீங்கள் அப்படியே இந்த பக்கத்தை இடிக்க போகிறேன். இடித்து எடுக்க போகணும். இடித்து எடுக்க போகிறேன். அதில் வாங்குறடி இடித்து போட்டு பார்ப்போம். சரி, இங்கே வருங்கோ எல்லாம் பாசலான புல்லெல்லாம் இடிச்சிட்டு நின்றா புல்லாக எல்லாம் அடித்தாச்சு. இடித்து தண்ணி டேப்பை அங்கேருந்து கொண்டு வரக்கூடிய மாதிரி செய்து விட்டுருக்கணும். இந்த கீழே ஓட்டையை போட்டுட்டு பைப்பை எடுத்தால் அது கிட்ட போகும். அதில் தான் இட வசதியும் கூட இருக்குது, நீட்டாக இருக்குது, பரன் அடிக்கக்கூடிய மாதிரி. கடையில் பூத்துருக்குது. ஓகே, அப்போ இதை நீ அடிச்சுட்டு பார்ப்போம். ஓட்டையை போட்டுட்டு குளிச்சுட்டு அதாச்சும் இப்படி விட்டு பைப் வாங்க போகணும். எனக்கு குளிச்சுட்டு வந்து விடிய காலமே ஆகிட்டு எனக்கு சாப்பிடவும் இல்லை. ஏதாச்சும் ஒரு ஜூஸ் ஒன்றை குடிச்சிட்டு இவள் கிடச்சது. ஓகே, இப்போ இதுதான் ஜூஸ். குளிச்சுட்டு வந்தாச்சு.
இதுதான் இன்றைய காலமை ஒரு மாதுளம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் ஒரு பாதியை போட்டு ஒரு ஜூஸ் அடிச்சுட்டு குடிச்சிட்டு போக சரி. கூடுதலாக அவக்கோடா தான் நடுக்கிறேன். அவக்கோடா வந்து பழுக்கையில் அவக்கோடா வந்து கொலஸ்ட்ரால் அதுக்கெல்லாம் நல்லது. ரெண்டு அவக்கோடா வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இப்போ மாதுளம்பழத்தை அடித்து குடிப்பேன். காட்டணும் உங்களுக்கு அப்படி அடிக்கிறேன்றது. சரி, இந்த ஜூஸ் அடிக்க ரெடி. இந்த மாதுளம்பழம் இதயத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி அடித்து போக வேண்டிய டேமேஜ் ஒரு பழம் 200 ரூபா. ஆனால் அதுக்கு என் டேமேஜ் 50 கிடக்கு சார். போது கலப்பாங்க. நெண்டா சரமி செஞ்சு தர எல்லாம் இல்லாத வழியை நான் தான் செய்யணும். கதைச்சுனா எல்லாம் சந்தோஷமாக நிற்கணும், பிரச்சனை இல்லை. கொஞ்ச நாளைக்கு இப்படித்தான் இருக்கும். சுகர் இருக்கிறக்காரர் இப்போ வந்து நியாயம் நாட்கள் கூட்டிட்டாங்கன்னு சொல்லி நியூஸில் சொல்லியிருந்தாங்க. எல்லாம் தெரியல. அப்படி செக் பண்ணி பார்க்காம அரசு ஹாஸ்பிட்டலுக்கு போகாத ஆக்களுங்களை எவ்வளோ இருப்பாங்க. அப்படி பார்த்தா இன்னும் கூட இருக்கும் போல இருக்குது. ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்று சொல்வே என்பே. ஒவ்வொன்றும் எனக்கு தேவையில்லை. இந்த மாதுளம்பழத்தின் என்ன தோலை வந்து காய வச்சுட்டு குடிக்கிறேன்னு சொல்லி வச்சிடும். குடிக்கிறதா வச்சு சொன்னேன். தெரியல. இப்படி கை மருத்துவங்கள்ன்றது நிறைய இருக்கு. சுகருக்கு டேப்லெட் போடலாமா போடக்கூடாதுன்றதை நேற்று அண்ணன் எடுத்து கதைச்சிருந்தேன். கண்டிப்பாக போடும் போவேன் என்று சொல்லி சில பேர் போடக்கூடாதுன்னு சொல்லிச்சினோம். கண்டிப்பாக போடுவோம்னு சொல்லியிருந்தது. என்ன இது போடாமட்டால் கூடிடுவேன்றது மாதிரி. ஆனால் அதான் ஒன்று. நானும் ஒரு மாதுளம்பழத்தை வச்சு உண்டாக்குறேன். வேலைக்கு வந்துச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு நாள் மாதுளம்பழம் ஜூஸ் அடித்து குடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. பழங்கள் சரியான விலை. பழங்கள் எல்லாம் சரியான விலையாக இருக்குது. இப்போ தெரியுமா? சரி, உடைச்சி எடுத்துட்டேன். என்ன செய்யண்டா ஃபுல்லாக கணக்கு தண்ணி விடாமல் ஒரு கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு சீனியை போட்டு அடிக்கிறத காட்டணும் உங்களுக்காக. பழம் எடுத்தாச்சு. அளவான தண்ணியை விட்டு இது வந்து சப்சா விதைகள் இதுலேயும் ஒரு கொஞ்சத்தை போடுவோம். குளிர் உடம்பு எவ்வளவு குளிர்மையான சாப்பாடு எடுக்கிறோமோ அவ்வளோ நமக்கு உடம்புக்கு நல்ல. ஓகே, கொண்டு அந்த அடிக்கச்சு ஜூஸ் ரெடி. அதாவது வந்து நேற்று கடைக்கு போயிருந்தேன் ஜூஸ் குடிப்போம்ட்டு. அப்போ ஒரு மாதுளம்பழம் வந்து 600 ரூபா 700 போகுது. ஜூஸுன்ற விலை வந்து 250 ரூபா. அப்போ யோசிச்சுட்டேன், இந்த மாதுளம்பழத்தின் அந்த பவுடர் இருக்குது தானே, அப்படி இல்லாட்டி இந்த பழச்சாறு இருக்குது அதை தான் போட்டு திறப்புறாங்கன்னு நினச்சிட்டு வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதையும் பொடியலோ அப்படி தான் போட்டு கிடந்துச்சுது. இதை பாருங்க, மாதுளம்பழம் அடித்தா இதில் சிகப்பாக இருக்கும்.
சில இடங்களில் பார்ப்பேன் கலரிங் தான் போடுறாங்களோ இல்லை. உண்மையாக ஒரிஜினல் மாதுளம் பழத்தை எடுத்து சப்சா விதைகளையும் போட்டு அடித்தேன். இப்படி வந்திருக்குது, வடிகட்டி கொண்டு வந்துருக்குறேன். இப்போ இதை குடிப்போம். ஒரிஜினல் பானம் என்ன சொல்கிறது, உடம்புக்கு நல்ல ஒரு விஷயம். இதில் எந்த விதமான கலப்படமும் இல்லை. நீங்கள் கண்ணு நடத்துங்க சீனியோ எந்த எதுவுமே போட இல்லை. நல்லா இருக்குதாண்ணா. இதேமாதிரி இந்த அவக்கோடா குடிப்பமாக இருந்தால் அவக்கோடாலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. நார் சத்து, கொழுப்புதல் குறைக்கிற தன்மைகள் எல்லாமே வந்து இருக்குன்னு சொல்லி டாக்டரும் சொன்னவர். சாப்பிடக்க இறைச்சி வகையில் எடுக்க வேண்டாம், மீன் மரக்கறியெல்லாம் கூடுதலாக நீங்கள் சாப்பிடுங்க. வருத்தம் வராத ஆக்களாக இருந்தாலும் மரக்கறி சாப்பாடு கூட எடுத்திங்கன்னா நல்லா இருக்கும். நேற்று கடையில் போய் மரக்கறி சாப்பாடு தான் எனக்கு எடுத்துனேன். நல்லா இருந்துச்சு, உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. நெல்லியடியில் போய் வாங்கினேன், நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. மீன் சாப்பாடு நான் போய் மரக்கறி கடையில் போய் வாங்கினேன், வேறு லெவல். அதேமாதிரி மரக்கறி மேலே வெள்ளை அரிசி சோறு சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பழக்காயங்க கொடுத்து வருத்தத்தை நாங்கள் காசு கொடுத்து வாங்குறதா போயிடும். இதுதான் என்னுடைய காலமை சாப்பாடு. காலமை டீயோ பிளைன் டீயோ இதுக்குரிய மாதிரி இல்லைன்னா ஒரு அவக்கூட ஜூஸை குடிச்சிருப்பேன். நான் கூட பழுக்கையில் ஓகே. அப்போ நான் நீ வேலை கிடக்குது, அதாவது வந்து இந்த பைப்புகள் வாங்க போகணும். அது காணாத உடைச்சி போட்டேன் வந்து இப்போ கடையில் பைப் எடுத்து போட்டு வந்து செய்கிற வேலையில் பார்ப்போம். இங்கே நின்று செய்வேன். தஞ்சாவூரியில் கடைக்கு கால் பண்ணினா கடை வேலைக்கு போயிடுவேன். இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை வந்து போய்கொண்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் கடை தொழில்கள் குறைவாக இருக்கிறபடியால் அன்றாடம் அப்படி இப்படித்தான் போய்கொண்டு இருக்குது. சரி, தொடர்ந்து பாருங்கோ. பார்க்குற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கோ. அது நீங்கள் எங்களுக்கு தர ஆதரவாக இருக்கும். ஓகே, போயிட்டு பார்ப்போம். இந்த பைப்பை வந்து நாங்கள் இஞ்சால் நீளத்துக்கு எடுக்கணும்னு சொன்னால் இதில் போட்டிருக்கிற அந்த கல்லுகளில் இருந்து எல்லாம் உடைச்சி எடுக்க வேணும். நடுவால் கோதி எடுத்துட்டேன். இன்றைக்கு அந்த சைட்டுக்கு ரெண்டும் பைப்பை உள்ளே எடுத்துறதுக்கு எடுக்கையில் அப்போ அதனடியால் தான் போட்டு குத்தி கொண்டு பெரிய ஒரு கல் ஒன்று மாட்டுப்பட்டு நிற்கிது உள்ளோடக்கு. என்ன மேலால் உடைச்சோம்னு சொன்னால் அணியாமல் ஃபுல்லாக சில்லம்புள்ளமாக போயிடும். தனியாக அடுவாங்களை குத்தி ஓட்டையாக போட்டு விட்டோம்னு சொன்னால் பைப்பை ஈஸியாக எடுத்துடலாம். அப்புறம் பெரிய வேலைப்பாடு வராது. ரெண்டாயிரக்காக தான் போட்டு குத்தி கொண்டு நிற்கிறேன். அடியில் பொறுத்துருக்கு. நாங்கள் வந்து போட்டது எல்லாமே வந்து அந்த பழைய வீடு உடைச்ச கல்வி உலகளை தானே போட்டு தண்டினது. அலுவங்களை போட்டு தின்றுருந்தா அப்படியே கிளம்பி இப்படி வேலை செய்கிறது எல்லாமே இல்லை. நீங்கள் நினைப்பீங்க என்ன ஒரு நாளைக்கு ஒரு வேலையாக கேட்கணும். இது வந்து 2-3 நாள் செய்கிற வேலை. 2-3 நாள் அப்படி வரும். ஒவ்வொன்றுமே வந்து செய்து கொண்டிருக்கிற வேலை. ஏண்டா வெளியில் யார் மடித்தாலும் போயிடுவேன் செய்யணுமென்ற மாதிரி. அதே மாதிரிக்கு இதுலேயும் பந்தங்கடை வீட்டில் இப்போ விடியவும் வேலை குழம்பினது. வேலை குழம்பிட்டு இந்த வேலையை வந்து செய்து முடிக்கணும்னு சொல்லி அதான் அந்த கரண்டியால் எல்லாம் வள்ளி மண்ணில் அள்ளி எடுத்து விட்டான்னு சொன்னால் பைப்பை மண்ணான்ட்டு போட்டு கொழுவி விட்டான்னு சொன்னால் இன்றைக்கு இந்த வேலை எப்படியாவது முடிக்க வேணுமென்றதுக்காக தான் நிற்கிறேன். கொஞ்சம் மினக்கேடு தான் தனியாக நின்று செய்கிறது. ஸ்டாண்டில் தான் வச்சுருக்கிறேன் வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு. அந்த ஸ்டாண்டில் வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இனி வெயில் வர மட்டும் வெயில் வந்து பார்க்க கொஞ்சம் வீட்டில் ரெண்டு வெயில் செஞ்சுருக்கன்றதை யோசிக்க வேணும். இல்லை பார்த்தாலும் என்னது வந்து வீட்டை நிற்க நான் செஞ்சு கொடுக்கல. இப்போ இல்லாத நேரம் வர ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும். மக்களுக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷமாக இருக்குமேண்ணே. வீட்டில் நின்றாலும் சும்மா நிற்கல ஏதோ வீட்டு வேலையும் செஞ்சுருக்கேன்னு சொல்லி பாருங்கோ. அந்த பக்கமும் வந்து உடைச்சி எடுக்க வந்தால் அந்த சைட்டும் நல்ல வெயில் பிடிக்குது. விடிய கிளம்பி இந்த கடற்கரை சைட்டான நல்ல வெயில் சுல்லாமல் பிடிக்குது. போட்டு குத்துல இஞ்சால் பக்கம் ஓரளவு ஓகே கோட்டையாயிரும் போல் இருக்குது. அப்படி நோம்பலாக இருக்குது. அந்த பக்கம் தான் சரி அம்மினாக்கெடுது. 2 சைட்டாலையும் போட்டு இடிப்ப மேலே தான் வந்துடும். எனக்கு துருவா பைப் எடுத்து நான் அங்கால தான் கொண்டு போகணும். இப்போ நீ இடித்ததை வழியில் அள்ளி போடணும். எனக்கு ஒரு சின்ன இடைவெளியை தானே பைப் போகிறதுக்கு அதுமாதிரி தான் இடிக்கிறேன். கொஞ்சம் அள்ளி போட்டு விட்டேன்றதை திரும்ப முடித்து கொட்டலாம். அது போடுறதும் இடிக்கிறதும் கொட்டுறதுமாக தான் கிடக்கு. செய்ய ஒரு வேலையில் திருப்தியாக செய்யணும். இது
போனவங்களும் சும்மா நோம்பலாக மோட்டர் சைக்கிளோ ஆனவங்களும் கொண்டு போயில எங்கட குறுமணல் தானே, அதுக்காக டெம்பரியாக செய்த வெயில் தான் இது. அதனால தான் கிண்ட அடியில் எல்லாம் மண்ணாக வருது. இந்த பாருங்க அப்படியே கண்டு இந்த ஓட்டி ஆக்கியாச்சு. அதுக்கு தான் அங்கேருந்து எல்லாம் உடைச்சி கொண்டு வந்துட்டேன். இஞ்சால் இந்த கிச்சனுக்கு பக்கத்தில் சிங்க் போடக்கூடிய மாதிரி எடுக்க வேணும். பாருங்க ஃபுல்லாக உடைச்சாச்சு. நீ உடைச்சிட்டு இந்த லைனுக்கு அப்படியே கொண்டு வரணும். மிஞ்சாலுக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இனி இது பைப்பெல்லாம் வந்து ஒட்டினோடனே இப்போ இந்த முன்னுக்கு வந்து மண்ணை போட்டு விடணும் படிவா. ஏன்னா அதில் வந்து சும்மா உடைச்சும் போடுவாங்க, சாடியில் கிடியில் தூக்கி போட்டு உடைச்சும் போடுவாங்க. அப்போ இருக்கிற மண்ணை வந்து ஃபுல்லாக இழுத்து இந்த பக்கம் ஃபுல்லாக மூட வேணும். அதே மாதிரி தான் அந்த சைடும் ஃபுல்லாக கிடக்கு, அது மூட வேணும். கொஞ்சம் பாடுகள் தான் நம்மளாம் இப்படியே ஒளிமையுடனே இதை செய்து முடிக்க வேணுமன்றது செஞ்சுட்டு இப்படியே கடையில் தான் போய் கடையில் தான் சாப்பாடு மதிய சாப்பாடு எடுக்க வேணும். உடல் ஆரோக்கியத்துக்கு முதலாவது உண்மைக்குமே வந்து சாப்பாடு முக்கியம் மக்களுக்கு. இந்த பக்கம் முடிஞ்சுது. இனி அதே மாதிரி இந்த சைட் ஆனால் எங்களுக்கு இது குறுமணல் தானே, ஒரு மாதிரி டக்கண்டு கிண்டுறதெல்லாம் கிண்டிடலாம் பக்கன்ட்டு. கிண்டி காலால் தட்டி பிறகு விட ஓகே இருந்த நிலை மாதிரி மாறிட்டுது. எந்த அளவு வேணும் இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்கிற மண் எல்லாம் பழிச்சு போட வேணும். இந்த சைட் வெயிலை பார்த்தீங்களா, விடிய காலமாக கூட வெயில் சும்மா கண்ணாடி மாரி மினுங்குது. கடற்கரை சைடு தானே, அப்படியே சூரியன் முன்னுக்கு வந்து நிற்கும் முடியும். அந்த அங்கே வெயில் அப்படியே சுள்ளாண்டு பிடிக்கும் வெயில். ஃபுல்லாக அந்த போட்ட ஜாயிண்ட்டுக்கான நீரை இதை நாங்கள் வந்து இப்படி போட்டு கொண்டு போகணும். மண்ணை போட்டால் தான் பூங்கொண்டு வளர்க்கும். இல்லை அவருக்கு ஒழுங்காக பாத்தி கோழி விடலாம். இந்த தண்ணியை வந்து ஒழுங்காக விட முடியாமல் இருக்குது. நம்ம ஃபுல்லாக செஞ்சு விட்டோம்னா தான் பாத்தி கோழி தண்ணி விட்டாலும் பூங்கொண்டுக்க சேஃப்டியாக வந்து நிற்கும். இந்த மழைக்குள்ளே எல்லாம் ஒழும்பிடும். ஆனால் இப்போ நான் சும்மா ஓரளவுக்கு வெயில் விளண்டோடைய தண்ணியில் விட்டு விட்டு வர வேணும். மழை வெய்யவங்களுக்கு அடிச்சோன்னா எங்களை விட்டு கொஞ்சம் மின்னலாக இருக்கும் பார்ப்போம். சரி, எல்லா வேலையும் முடித்து இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்டா, கடையில் போய் மதிய சாப்பாடு இன்றைக்கு ஒரு மீன் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். பாருங்க, ஒவ்வொரு கடையிலையும் ஒரு சாப்பாடு வந்து இங்கே மீன் சாப்பாடு பொறிச்சு மீனை வச்சுக்கிறாரு. மீன் முந்தி இருந்தால் மீன் சாப்பாடுண்டா சாப்பாடு, இது மீன், இது சாப்பாடு, கேட்டால் மீன் சாப்பாடு. சாப்பாடை தொடர்ந்து பார்க்க முன்னாமே இப்படி கதைக்கிறேன்டா. அங்கே போயிடுச்சு. கருப்பு ரவியல், மரவள்ளி கிழங்கு ரவியல், முருக்கங்க. என்னத்தை சொல்கிறது, கேட்டால் மீன் சாப்பாடு. அடே அவியல் நல்ல டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ கடை சாப்பாடு சாப்பிட்ற நினைக்கிறேன் கோவம் தான் போயிடுது. சாப்பிட கோவம் போய்டுன்ற சொல்லல சொல்கிறேன். ஒழுங்கான சாப்பாடு இல்லை. கல்லெல்லாம் கிடையாது, கல் கை வெட்டது. இங்கே மீனை மட்டன் மீன் பொறிச்சு வச்சுருக்காங்க. நேற்று மீனும் இல்லையா, கரையில் மிஞ்சிட்டு நேரத்தை பொறிச்சு இல்லையா. ஆசை கொடுத்து சாப்பாடு வாங்கினேன், சந்தோஷம் சாப்பிடுவோம். சரி, அது சரியில்லாது.
ஒன்றும் சரியில்லை கல் முள் எல்லாம் கடிக்கிறது. ஓகே, அடுத்த கட்டத்தை பார்ப்போம். சரி, அப்போ செய்த வேலைகளை ஒன்றையும் வந்து பார்த்துருப்பீங்க. இதெல்லாமே வந்து முழுக்க சொல்கிறது, என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் சகிச்சு வாழ வேணுமெண்டு. கஷ்ட துன்பம் பண்ணுறதில்லை, அப்படி பிரிஞ்சாலும் அதை கொஞ்சம் சகிச்சு வாழக்கூடிய மாதிரி இருக்கணும். அதுக்கு கொமெண்ட் எழுதியிருக்கிறாங்க, இதுதான் வாழ்க்கை, அதை வந்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேணுமென்று சொல்லி. பறந்து திரிஞ்சதை கொண்டு வந்து கூட்டுக்க விட்டா என்ன மாதிரி அந்த அப்படி ஒரு இது. ஆனால் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள வேணும். இந்த வாழ்க்கைன்றது வந்து ஃபுல்லாக ஒரு இதுதான். அதை நாங்கள் இப்போ ஒவ்வொன்றையுமே வந்து முழுமையான முறையில் கற்றுக்கொள்ள வேணும். எல்லாமே ஒரு பாடம் தான், இப்படி தான் இருக்க வேணுமென்றது மாதிரி. அப்போ நான் செய்த வேலைகள்லேருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்துருப்பீங்க. எல்லாமே வந்து நல்ல திருப்தியான முறையில் செஞ்சுருக்கிறேன். இன்னும் சர்மிக்கு நிறைய ஆசைகள் இருக்குது, பிள்ளைக்கு உரிய விஷயங்கள் செய்ய வேணும் அப்படி இப்படி என்று சொல்லி எல்லாத்தையும் என்னென்னு சொல்கிறது உடனே செய்ய முடியாதானே, படிப்படியாக தான் செய்து கொண்டு போக வேணும். பார்ப்போம், இருந்தாலும் எல்லாமே நல்லபடியாக முடியும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓகே, நானும் இப்போ இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறேன். இந்த வீடியோ கருத்துக்களை எப்படி இருந்துன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோ சந்திப்போம். பாய்.